கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்த தேவன். தேவன் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவா என்ற ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினதின் நோக்கமே அவர் வாழ்ந்து சுகித்திருக்க அல்லது இந்த உலகத்தை அவர் அனுபவித்து மகிழ அல்ல, மாறாக இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறுகிறதற்காகவே அனுப்பப்பட்டார். உதாரணமாக ஒரு பெற்றோரை எடுத்துக்கொண்டால், பெற்றோர்களாகிய நம்மை நாமே எடுத்துக்கொண்டால், நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவது நமக்கு விருப்பமிராது. நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பெற்றோர்களாகிய நாம் அனைவரும் விரும்புவது. ஆனால் இங்கே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். அப்படி என்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பு தான் ஒரே பேரான குமாரன் மேல் வைத்த அன்பை காட்டிலும் மிகுந்த அன்பு என்பது நமக்கு தெரிகிறது. பாடுபடவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார். நம்மை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்திற்கு அவரோடு கூட நம்மை உட்கார பண்ண வேண்டுமென்றே தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, நாம் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் தேவன் என்றும் அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார், ஜீவன் தந்தார், அதன் மூலம் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்று நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும். அதற்காகவே அவரை தந்தருளினார். இவ்வளவாய் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அன்பு கொண்டார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. சொந்த குமாரனையே நமக்கு தந்தார் என்றால் அவரோடு கூட இந்த உலகத்தின் தேவைகள் அவைகளை நமக்கு எப்படி தராமல் இருப்பார்? நிச்சயமாகவே தருவார். தன் சொந்த குமாரனை நமக்காக விட்டு கொடுத்தார். நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை ரட்சிப்பார், இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.